ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, சமையலில் தக்காளி தொக்கு. இது நான் சின்ன வயசில் கற்றுக்கின ரெசிபி. இப்போ எனக்கு 8 வயசு இருக்கும். அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட கற்றுக்கினேன். இது நான் இப்போ சமைச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த பூண்டோட தோல் எடுத்து போச்சு. இதோட தோல் எடுத்துப்போம். பூண்டு நறுக்கியாச்சு, வெங்காயம் நறுக்கியாச்சு. இப்போ தக்காளி நைஸாக நறுக்கிக்குவோம், கட் பண்ணிக்குவோம். சின்ன வயசுல அடுப்பில் தான் சமைக்குவோம். அப்போல்லாம் கேஸ் ஸ்டவ் கிடையாது, ஃபோன் கிடையாது. இது டிவி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டில் டிவி இருக்கும், அவங்க வீட்டில் போய் பார்ப்பேன். எங்கள் மம்மி வேலைக்கு போயிட்டாங்கன்னா சாயந்தரம் தான் வருவாங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சு அந்த டிவி. அப்போது நான் இங்கே தான் சமைக்குவேன். அப்போ மம்மி வேலைக்கு போயிட்டாங்கன்னா நான் இங்கே தான் சமைக்குவேன். இப்போ எனக்கு 8 வயசு. அப்பத்துலேருந்தே சமைக்கிறது கற்றுக்கினேன். என் தங்கச்சி இருக்கா, அவன் ஒன்றுமே சமைக்க மாட்டான். நல்லா படிக்குவானா. என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். நானும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கட் பண்ணியாச்சு. சமைக்கலாம். கடை வச்சுக்கிறோம். கடை சூடாகட்டும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். கடுகு சேர்த்துப்போம். சீரகம் 1 ஸ்பூன். நம்ம உரிச்சு வச்ச பூண்டு. பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். பூண்டு ஃப்ரை ஆச்சு. வெங்காயம் சேர்த்து பூண்டோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அந்த ஃபோன் வந்து ஒடிஞ்சு போச்சு. ஒடிஞ்சு போனதுனால அதில் 400 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. 400 சப்ஸ்கிரைபரும் போயிட்டாங்க, ஃபோனும் போயிடுச்சு. அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதே விட்டுட்டேன். அப்புறமா ஃபோன் வாங்கலை. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு ஃபோன் வாங்கினேன். சரி இந்த ரெட்மி வாங்கினேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு மறுபடியும் வீடியோ எடுத்து போட்டேன். இப்போ ஒரு 36 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. வீடியோ பார்க்குறீங்களா? ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகிடும். தக்காளி போட்டுப்போம். தக்காளி
போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரெடி, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான், இவ்வளோ இருந்தால் தான் போதும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.